மத்திய அரசின் கடன் சுமையை சீராக்கும் நோக்கில் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு பத்திரங்களை நீண்டகால பத்திரங்களாக மாற்றும் ஸ்விட்ச் ஏலம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. இந்த ஏலம் திங்கட்கிழமை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் எனவும், ஏலத்தின் முடிவுகள் அன்றே அறிவிக்கப்பட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி முதல் பரிவர்த்தனை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நிதி ஆண்டில் அரசின் மொத்த சந்தை கடன் வாங்கும் அளவு 17.2 லட்சம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில், இத்தகைய பத்திர மாற்று நடவடிக்கைகள் முதிர்வு சுய விவரத்தை சீராக்கவும், கடனை திருப்பி செலுத்தும் கடமைகளை முறையாக திட்டமிடவும் திறம்பட நிர்வகிக்கவும் உதவும் என்று பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். இதனிடையே புழக்கத்தில் உள்ள 2,000 ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளில் 98.44% வங்கி அமைப்புக்கு திரும்பி வந்துவிட்டதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது.